மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை அவசர ஆலோசனை. காஞ்சிபுரம் அருகே பட்டாசு தயாரிப்பு ஆலையில் தீ விபத்து. மூன்று பெண்கள் உட்பட 6 பேர் பலியான சோகம். நிபந்தனைகளை நீக்கினால் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட தயார் என ஓபிஎஸ் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வாதம். அதிமுக உறுப்பினர் பட்டியலை வெளியிட்டு தேர்தலை நடத்தினால் வழக்கை திரும்பப் பெறவும் சம்மதம். எந்த விதியையும் பின்பற்றாமல் ஒருங்கிணைப்பாளரையே நீக்கினால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களுக்கு என்ன பாதுகாப்பு? பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக நினைத்ததையெல்லாம் செய்துவிட முடியாது என்றும் ஓபிஎஸ் தரப்பு வாதம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கினார். பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதம். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மதுரை ராமநாதபுரத்தில் கண்டன போராட்டம். கட்சி விதிகளை மாற்றி பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்ற முயற்சிப்பதாக விமர்சனம். கட்சியை விட்டு வெளியேறு, கட்சியை விட்டு வெளியேறு, எடப்பாடியே வெளியேறு, எடப்பாடியே வெளியேறு, 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 அம்மாவை நீக்கி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட தீர்மானம். திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் நிர்வாகிகள் தொண்டர்களை வழிநடத்த வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஜி தொழில்நுட்பம் தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுக்களை முன்னெடுத்திருக்கிறது இந்தியா. டெல்லியில் நடந்த சர்வதேச தொலைத்தொடர்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆபரண தங்க விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 43,760 ரூபாய்க்கு விற்பனை. உலக தண்ணீர் நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டம். என்எல்சிக்கு நிலம் எடுத்தால் நீர்வளம் பாதிக்கும் என கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் தீர்மானம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 5வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் உட்பட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் என வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேச்சு. கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் தந்தை வெட்டி கொன்ற விவகாரம். இளைஞரின் உறவினர்கள் பெண்ணின் வீட்டை அடித்து நொறுக்கியதால் பதற்றம். மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங். ஹர்திக் பாண்டியா சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டார் EVKS இளங்கோவன். நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டார். விழுப்புரம் மாவட்டம் அன்புஜோதி ஆசிரமத்தில் தேசிய மனித உரிமை ஆணையக்குழு விசாரணை. மனித உரிமை மீறல்கள் நடந்தது தொடர்பாக 5 பேர் அடங்கிய குழுவினர் ஆய்வு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆதார் அட்டையை வாக்காளர் அட்டையுடன் இணைக்க மேலும் ஓராண்டு அவகாசம். 2024ஆம் ஆண்டு மார்ச் 31 வரை கால நீட்டிப்பு செய்தது மத்திய அரசு. வட இந்தியாவில் சைத்ர நவராத்திரி விழா உற்சாக கொண்டாட்டம். டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் துர்கா தேவிக்கு சிறப்பு வழிபாடு.
சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் 3 உயிரிழப்பு. அண்டை நாடான பாகிஸ்தானில் சிறுமி உட்பட 11 பேர் பலியான சோகம்.